எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த விட்டமின் சி ரிச் நெல்லிக்காயை வச்சு எப்படி நெல்லிக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3 நெல்லிக்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே துருவி எடுத்த பிறகு எனக்கு இந்த அளவுக்கு வந்தது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்ததுமே 1 டீஸ்பூன் சீரகம். அண்ட் இதை இன்னமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, உங்கள்கிட்ட இது ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெண்டுமே இருந்ததுனால நான் ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கை நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அண்ட் ஒரு 4-5 காஞ்ச மிளகா இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வர்ற அந்த நேரத்தில் நம்ம துருவி வச்சுருந்த அந்த பெரிய நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுவைகளில் எல்லா சுவைகள்லையும் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த துவர்ப்பு சுவையை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த நெல்லிக்காயை அப்படியே குக் பண்ணாமல் ராவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி காயாக சாப்பிட்றது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நெல்லிக்காய் பிடிக்காதவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதமாக பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முழுசாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் 80% ஊட்டச்சத்தாவது நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிக்சரோட சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் பண்ணும்போது நீங்கள் சாதம் குக்கரில் வைக்காமல் கையில் வடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக உதிரியாக வரும். கண்டிப்பாக சாப்பிட்றவங்களால இது நெல்லிக்காயில் செஞ்ச சாதம் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே விட்டமின் சி நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த நெல்லிக்காய் சாதம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. இந்த பெரிய நெல்லிக்காய்க்கு இயற்கையாகவே இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு சிம்பிளான தாளிச்ச சாதம் அப்படின்றதுனால அப்பளம் பொரிச்சு வச்சாலே போதும், பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.